நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் இழப்புகள் தான் நம்ம வாழ்வில் அடையக்கூடிய வெற்றிகளும். ஒன்றை இழக்கும் பொழுது ஒன்றை பெறுவது என்பதே இந்த பிரபஞ்ச ரகசியம். நம்ம வாழக்கூடிய வீடும் வீட்டின் அமைப்பும் நாம் என்ன விதமான கர்ம வினைகளை செய்திருக்கும், நம்மளுடைய முன்னோர்கள் என்ன விதமான கர்ம வினைகளை செய்திருக்கிறார்கள், அதனுடைய தொடர்ச்சி எதன் விதத்தில் இயங்குகிறது என்பதை நாம் வாழக்கூடிய வீடு மிக தெளிவாக சுட்டி காட்டும். உங்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட திசை பாதிப்பு இருந்துச்சுன்னா, நீங்கள் எத்தனை வீடு வாங்கினாலும், எத்தனை வீடு கட்டினாலும், எந்த வீட்டுக்கு வாடகைக்கு சென்றாலும் அதே போன்ற ஒரு பிரச்சனை உள்ள வீட்டுக்கு தான் நம்ம நிச்சயமாக செல்வோம். அந்த திசையும் அதன் பாதிப்புகளும் நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். ரெண்டு ரோடுகள் இணையக்கூடிய இடத்துலையோ தெருக்குத்துலையோ தெரு பார்வையில் வீடு வாங்கும்போது அந்த வீடுகள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். கிழக்கு என்பது உச்சப்பகுதியாக இருந்தாலும் இந்த உச்சப்பகுதிகளில் தெருக்குத்து தெருப்பார்வை வரும்போது அந்த குடும்பங்கள், அந்த குடும்பத்தில் வாழக்கூடிய ஆண் வாரிசுகள் அந்த குடும்பத்தில் பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த தெருக்குத்து போவாங்க. அப்படி தெருக்குத்து சிலருக்கு மிக சிறந்த ராஜயோகங்களையும் சிலருக்கு எதிர்பாராத இழப்புகளும் ஏற்படுது. இழப்புகளை யார் ஏற்படுத்துது? இது வரைக்கும் சொத்தே இல்லைங்க, பூர்வீக சொத்து எதுவும் கிடையாது, இதான் முதல் சொத்துன்னு வாங்குறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு முதல் சொத்து வாங்கும்போது இந்த இடம் பாதிப்பு ஏற்படுது. ஆனால் என் வாழ்க்கையில் என்னுடைய மகனை இழந்து விட்டேன், சிறு வயதிலே என் தந்தையை இழந்து விட்டேன். அந்த தந்தை மகன் அந்த குடும்பத்தில் ஒரு இழப்பை சந்தித்தவர்களும் இழந்தவர்களுக்கும் அந்த வீடு பொருளாதாரத்தில் பெரிய அளவில் கொட்டி தருது. வாழ்க்கையில் ஒன்றை இழந்து விட்டோம் என்ற ஒரு பாதிப்பை அந்த குடும்பமும் தலைமுறையே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு உச்சநிலையை அடைகிறாங்க. ஆனால் எந்த மகனை இழந்ததோ தந்தை இழந்ததோ இந்த ஜாதகர் வாழும் காலத்துக்கு பிறகு அந்த தோஷங்கள் தொடர்ந்து வரும் இந்த வீட்டில் இருந்தால். நன்றி.